5 நாட்கள் வேலை, 2 நாட்கள் விடுமுறை, கை நிறைய சம்பளம். காலையில் 9 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரியான ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா எல்லாருக்கும் வரம் தான் இல்லையா? ஆனால் இந்த பூமியில் இந்த வேலை எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்னு கேட்டால், இந்த விவசாயின்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு மட்டும் இந்த 9 to 5ங்கிற கணக்கும் கிடையாது. வாரத்தில் 5 நாள் அப்படிங்கிற கணக்கும் கிடையாது. எந்த நேரமும் அந்த நிலத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த பயிரை விளைய வச்சு மக்களுக்கு கொடுக்க முடியும். சரி, இந்த விவசாயிகள், அதாவது 1947 நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு புதிய நாடு கிடைச்சது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக இந்த நாடு 1950க்கு அப்புறம் ரொம்பவே தள்ளாடிட்டு இருந்தது. அப்போது இந்த மக்களுக்கான அடிப்படை தேவையாவது பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் பூமி தான இயக்கம் அப்படின்னு பேர். அந்த பூமி தான இயக்கத்தை வழிநடத்தினவர் தான் ஆச்சாரியா வினோபா பாவே. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்த இந்த திட்டம் பூமி தான திட்டம். சரி, இந்த ஆச்சாரியா வினோபா பாவேன்றவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே 1940 நம்ம காந்தியால் தொடங்கப்பட்ட தனி நபர் சத்தியாகிரக போராட்டம்னு ஒன்று தொடங்கினார். ஏன்னா காந்தி அது வரைக்கும் கூட்டமாக மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி தான் போராடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கூட்டமாக திரட்டுறது கூட ஒரு வன்முறையாக இருக்குது, அதனால் தனிநபராக போராடணும் அப்படின்னு சொல்லி தனிநபர் சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டத்தையும் தொடங்கினார். அதில் முதல் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்தியாவிலேயே இந்த ஆச்சாரியா வினோபா பாவே தான். இவர் ஒரு பிராமின். இவர் அந்த பவுனர் ஆசிரமத்தில் இருக்கும்போது தன்னுடைய மலம் இருந்த அந்த சட்டியை அவரே எடுத்துகிட்டு போனார் ஆச்சாரியா வினோபா பாவே. இன்னொன்று, நம்ம மகாத்மா காந்தி இந்த வர்ணாசிரமம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஓரளவுக்கு இந்த சனாதனத்தோடு இணைந்த ஒரு ஆள் தான் காந்தி. அதனால் வினோபா பாவே, நீங்களே இப்படி இந்த மலைச்சட்டி எடுத்துகிட்டு போகலாம், நமக்கு தான் நிறைய ஆட்கள் இருக்காங்களே இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு காந்தி சொன்னதுமே, அதுக்கு வினோபா பாவே சொன்னது, நம்மளோட கழிவை நாம் எடுத்துகிட்டு போகிறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் இருந்து தான் காந்தி சொன்னது. காந்தியோட மிகப்பெரிய சீடர் நம்ம ஆச்சாரியா வினோபா பாவே. காந்தியே சொன்னது, எனக்கு குருவாக அமைந்த சீடனே அப்படின்னு சொல்லி வினோபா பாவே சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு வினோபா பாவே மிக நீதி நேர்மையோட இந்த மக்கள் அர்ப்பணிப்போட இந்த சுதந்திர தேசத்துக்கு வாழ்ந்த ஒரு ஆள் தான் ஆச்சாரியா வினோபா பாவே.